பிரதீஷாவுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நான் நெசியும் சமையல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு வனஜா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பேபிஸை வந்துட்டு ஹிந்தி கிளாஸ் ஃபங்க்ஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் இளநீ குடிச்சிட்டு வந்தேன். வந்து பார்த்தா பிரதீஷா கேரட் ரைஸை பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சுருந்தா. சரி ஓகேன்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நம்மளோட மில்லட் தோசையில் நம்ம எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணுற வெஜ்ஜி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டஃப்டு தோசை மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா பிரதீஷா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு நான் மெஸ்ஸி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிறதுக்காக வெளியே போயிருந்தோம். அடிக்கிற வெயிலில் எத்தனை ஜூஸ் குடித்தோன்னே தெரியல. குடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஈவினிங் வந்து துணியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி மாடிக்கு போனால் செம்ம சூப்பராக இருந்தது. குட்டியான மூணும் அப்புறம் ஈவினிங் வானமும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ன அப்படியே ஒரு ஃப்ளைட் வந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு வந்து துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரதீஷா துணி தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்க அப்பா ஒரு டே ஃபுல்லாக போடாமல் விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ பிரதீஷா துணியை அது தனியாக மடித்து எடுத்துக்கிட்டு கீழே வந்தாச்சு. விளக்கேற்ற டைம் ஆச்சுன்னு சொல்லி சாமி கும்பிட்றதுக்காக பிரதீஷா வாவான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்மளே கும்பிட்டு அட்லீஸ்ட் நீராக வச்சு விடலான்னு கூப்பிட்டு நீர் வச்சு விட்டேன். டின்னருக்கு என்ன பண்ணோம் நீங்களே பாருங்கள். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் உப்புமா செஞ்சு தரீங்களா? வீட்டில் மாவு இல்லை, அதனால் கொஞ்சம் உப்புமா செஞ்சு தாங்க, உங்கள் ஸ்டைல் உப்புமா. ஓகே நம்ம கேட்டவங்கிறதுக்காக பிரதீஷா அவங்க டாடியும் வேர்வை சிந்தி உழைச்சி உப்புமா கிண்டி கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டு இன்றைய நாள் நிறைவடைந்தது.